ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம். சண்டே Q&A வீடியோ தான். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோவில் ஒன் பை ஒன்னாக ஆன்சர் பண்ண போகிறோம். என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்பில் கேட்டிருந்த எல்லா கொஸ்டினுக்குமே வந்து நான் வந்து ஒரு வீடியோவில் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நான் வந்து கம்யூனிட்டி டேப்பில் நேற்று நைட்டு நினைக்கிறேன் ஜஸ்ட் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். கொஸ்டின் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்கன்னு சொல்லி. ஸோ இன்னைக்கான Q&Aக்கு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. லைக் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் பேமெண்ட் மாதிரியான நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தீங்க. லைக் வந்து உங்களுடைய சேனலில் சின்ன சின்ன விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸும் கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு வீடியோவில் மேக்ஸிமம் வந்து நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடியது. ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க. லைக் வந்து அதுக்கு அடுத்தது இந்த வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்த வாரம் வந்து நம்ம வந்து வீக்லி Q&Aல வந்து நம்ம வந்து அதை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு Q&A ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ராஜா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டினியூவாக வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து ஒன் டு ஒன்னா கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஃபுல் இதை பற்றி தான் இருக்கும் போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம சேனல் பிடிச்சிட்டு இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். கைஸ் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டினை பார்த்துடலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ப்ரோ என் சேனல் நேம் சேஞ்ச் பண்ணால் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. லைக் வந்து எஸ்கே ப்ரோஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி எந்த வித ப்ராப்ளமே இல்லை. லைக் வந்து உங்களுடைய சேனல் நேமை சேஞ்ச் பண்ணுறதால பட் சர்ச்சிங்கில் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் யூனிக்கான நேமாக எடுத்துக்கோங்க. அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நீங்களே ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நேமை எடுத்துக்கோங்க. அதை வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். அது இல்லை ஜஸ்ட் வீடியோ மாதிரி வருது அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் அதை வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக வந்து காம்படிஷன் ஹெவியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். கண்டினியூவாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கணும் வீடியோ. என்ன கேட்டிங்கன்னா நான் இந்த மாதிரிலாம் தப்பெல்லாம் பண்ணேன். ஜஸ்ட் வந்து என்னுடைய நேம் வந்து நான் கொடுத்துட்டேன். பட் அதுக்கப்புறம் என் காம்படிஷன் வந்து ஹெவியாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. நிறைய சேனல்ஸ் வந்து என்னோட காம்படிஷனாக இருந்த சேனல்ஸ் எல்லாம். அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல் நேம் வந்து டாப்பில் வர மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் வந்து எடுத்துட்டீங்க ஒரு காம்படிட்டிவான ஒரு நேம் வந்து அப்படின்னு சொன்னால் டைம் எடுக்கும். கொஞ்சம் கண்டினியூவாக அப்லோட் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து உங்களுடைய சேனலும் டாப்பில் வந்து ரேங்க் ஆகும். அதாவது சர்ச் பண்ணும்போது உங்களுடைய சேனல் நேமை சர்ச் பண்ணும்போது ரேங்க் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி சேனல் நேம் சேஞ்ச் பண்ணுறதால எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாத்துலேயுமே லைக் வந்து பார்த்தீங்கன்னா டேக் எல்லாம் இந்த டைட்டிலாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சேனல் கீவேர்ட்ஸ் கொடுக்குறதா இருக்கும். எல்லாத்துலேயுமே வந்து ப்ராப்பராக வந்து சேனல் கீவேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய சேனல் நேம் நீங்கள் ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சேனல் நேமை. ஸோ மற்றபடி அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து குயிக்காக வரும் சர்ச்சிங்கில் வந்து. அதுக்காக தான். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் ப்ரோன்னு லைக் வந்து பார்த்தீங்கன்னா சாலமன் ராஜா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்டி மிஸ்டர் டேட்டோ லங்ஸி. இது சத்தியமாக என்னால் படிக்க முடியலங்க. ஸோ குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க. நான் Q&A கேட்டேங்க. பட் எல்லாருமே குட் மார்னிங் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களுடைய நேமையும் சொல்லியிருந்தேன் தீப்பூரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டிகே ட்ரோல்ஸ் அதுக்கு வந்து ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே எல்லாருக்குமே. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வெனஸ்டே மை பர்த்டே ப்ளீஸ் வீடியோவில் சொல்லுங்கள். ப்ளீஸ் மை நேம் பிரசன்னா ஹாப்பி பர்த்டே பிரசன்னா. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அன்எக்ஸ்பெக்டட்லி பேண்ட் இன் இந்தியா வாட் வில் யூ டூ ப்ரோ ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு எதுவுமே இதில் இல்லைங்க. ஜஸ்ட் யூடியூப்லனா நான் வேறு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் எடுப்பேன். லைக் வந்து வீடியோ கண்டென்ட் இல்லை. லைக் வந்து பிளாகராக இருக்கட்டும். ஆன்லைனில் ஏதாவது நம்ம மொபைல் வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் மொபைல் இருக்கிற வரைக்கும் நான் என்னால் என்னென்ன விஷயங்கள்லாம் யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமோ அந்த எல்லா விஷயங்களையுமே பண்ணுவேன். யூடியூப் எனக்கு பிடிக்கும். ஸ்டார்டிங்லேருந்தே நான் பண்ணிக்கிறதுனால யூடியூப் வந்து கண்டினியூவாக எனக்கு வந்து பிடிக்கும். மற்றபடி இது வந்து ரொம்ப பெரிய ரியாக்ஷன் இருக்காது. ஏன்னா என்னை விட ஃபுல் டைம் யூடியூப் சேனல் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யூடியூப்காகவே நான் வந்து வேறு நாட்டுக்கு போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கையில் நம்ம இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் நான் வந்து வேறு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிடுவேன். ஒரு ப்ராடக்ட்ஸே பேன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலும் ஆன்லைனில் ஏதாவது ஒரு விஷயம் இல்லாமலாம் போகும். ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஆடியன்ஸை ரீச் பண்ணுறதுக்கும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் கனெக்டடாக இருக்கிறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வகையில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு வே இருக்கும். ஸோ அதை வந்து நான் வந்து ஃபைன் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த கொஸ்டின் கேட்டவங்க நேம் வந்து நான் சொல்ல டிபி டெக் அப்படிங்கிறவங்க தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஒய்டி கிரியேஷன்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி சேனல் நேம் சூஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது ப்ரோ ப்ளீஸ் சொல்லுங்கள் சொல்யூஷன்ஸ் ப்ளீஸ் ரிப்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சிம்பிளான வேர்டாக இருக்கலாம். லைக் உங்களுடைய நேமாக கூட இருக்கலாம். சர்ச் பண்ணி பாருங்கள். லைக் நேம் அப்படின்னு வரும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். கொஞ்சம் வீடியோஸ் வந்து அதிகமாக வந்தது அப்படின்னு சொன்னால் தான் மேலே வர வேண்டியிருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நேம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேனல்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் காம்படிஷன்ஸ் வந்து ஹெவியாக இருக்கலாம். ஸோ அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கான ஒரு நேமாக எடுங்க. லைக் வந்து தங்கிலீஷில் இருக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கலாம். லைக் வந்து சிலம்பாட்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து SIL இந்த மாதிரி தங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. லைக் வந்து நம்ம வந்து சர்ச்சிங்கில் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம தமிழ் இங்கிலீஷ் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி யூனிக்கான ஒரு நேம் ஜஸ்ட் சிம்பிளாகவே நீங்கள் யோசிச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன நேம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து சேனல் நேமாக வச்சுக்கலாம். இதை தான் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. லைக் எனக்கு வந்து ராஜா அப்படிங்கிற என் பேர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா டெக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா டெக் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதாவது நீங்கள் வந்து சேனல் நேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது வந்து ட்ரை பண்ணாதீங்க என்ன மாதிரி. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து காம்படிஷன் லெவல் ஹெவியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து வருத்தப்படுவீங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து எஃபர்ட் பண்ண வேண்டியிருக்கும். பட் நீங்கள் வந்து முன்னக்கூட்டியே வந்து அந்த வீடியோஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது, சேனல்ஸ் எதுவுமே அவைலபிளாக இல்லை காம்படிஷனா அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா சேனல் நேம் டாப்பில் வரதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம கொஸ்டின் பார்த்துடலாம். ட்ரிக்கி ஷார்ட்ஸ் அப்படிங்கிறவங்க என்னுடைய சேனல் யூடியூப் சேனலுக்கு வியூஸ் போகுது, பட் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் க்ரோ ஆக மாட்டேங்குது, ப்ளீஸ் ஹெல்ப். சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து க்ரோ ஆகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வியூஸ் எந்த விதத்தில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து ஒன்றா சப்ஸ்கிரைபர்ஸ் ரேஞ்சும் இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். லைக் வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் வந்து கம்மியாக இருந்து வியூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுடைய சேனலில் விட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து உங்களுடைய வீடியோஸ் வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதை பற்றி கவலைப்படாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வியூஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் கவலைப்படுவாங்க. ஏன்னா என்னுடைய சேனல் எடுத்துக்கிட்டாலும் கிட்டத்தட்ட 40,000 ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் கூட எனக்கு வந்து 1000 வியூஸ் 1500 மிஞ்சி போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கிட்ட போகும். அந்த மாதிரி இருக்கிறதால மேக்ஸிமம் வந்து வியூஸ் போகுது அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைபர்ஸை பற்றி கவலைப்படாதீங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் டிப்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கேட்டிருக்காங்க. டீம் டிஎன்கேடிஆர் அப்படிங்கிறவங்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து டிப்ஸ் சொல்லியிருக்கோம். ராஜா டெக் ஹேஷ்டாக் டிப்ஸு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் டிப்ஸு எல்லாம் வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீசிங் டிப்ஸ் இந்த மாதிரி சர்ச் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எல்லா விஷயங்களுமே வரும். அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா விஷயங்கள் நம்ம ஃபியூச்சர்லேயும் வந்து நிறைய வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு கிளியராக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பெருசாக வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி இந்த எடிட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது. ஏன்னா நான் டேரெக்டாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஒன்றா கொஸ்டின் எல்லாத்தையுமே பார்த்து எல்லா கொஸ்டினுக்குமே வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அதான் விஷயம். கவின் டிஜிட்டல் டெக் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ப்ரோ யூடியூப் பிராண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கணுமா இல்லை நார்மல் அக்கௌண்ட்? எதுனாலும் உங்களுடைய விருப்பம் தான் ப்ரோ. ஜஸ்ட் வந்து பிராண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு டீமாக இருக்கீங்க, இல்லை வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வகையில் நீங்கள் பண்ணலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக தான் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நார்மல் அக்கௌண்ட் பெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பெட்டரான வே எது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிடுறீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. மற்றபடி பிராண்ட் அக்கௌண்ட்டில் தான் பண்ணணும் இல்லைனா நார்மல் அக்கௌண்ட்டில் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் ஹமீது விளாக்ஸ் அப்படிங்கிறவங்க தான் கேட்டிருக்காங்க. லைக் வந்து என்னோட ஃபஸ்ட்டு யூடியூப் இன்கம், லைக் வந்து உங்களோட யூடியூப் இன்கம் இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டாக வாங்கின பேமெண்ட் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நான் வந்து ஃபஸ்ட்டு யூடியூப் பேமெண்ட்டை தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததே யூடியூப் இன்கம் வச்சு தான். அது எவ்வளோ அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது மட்டும் நான் சொல்லியிருந்தேன். 23 அக்டோபர் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டில் வந்து எனக்கு வந்திருக்கு. அதை வந்து நான் நோட் பேடில் வந்து ஜஸ்ட் வந்து நான் வந்து எழுதி வச்சுருந்தேன். ஸோ அதை தான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது நிறைய கொஸ்டினாக இருக்கலாம். ஒரு 10,000 சம்திங் வந்து வந்திருக்கும். $151 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. டாலர் வந்து ஒரு 72 73 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா $151 0.01 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது எவ்வளோ அப்படிங்கிறத இப்போதைக்கு உள்ள விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 6 மாதம் ஆல்மோஸ்ட் வந்து 6 மாதம் வந்து எனக்கு வந்து டைம் எடுத்துச்சு ஃபஸ்ட்டு பேமெண்ட் வரதுக்கு. ஸோ இது மட்டும் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். பேசிக்காக எல்லா கொஸ்டினுக்குமே நான் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிட்டேன். அதை தவிர்த்து வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஹெல்டு ஃபார் ரிவ்யூலையோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஷோ ஹிடன் கமெண்ட்ஸ்லேயே போயிருக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நான் வந்து அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளே பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். இந்த ஒரு வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் கைஸ். இந்த ஒரு வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கேள்வி மட்டும் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் லைக் பண்ணுங்கள். ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறத என்னோட ஐடி. எல்லா ஐடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் கைஸ் ஒரு வீடியோ. அந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பாய். See you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.